ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் யானேஷ். என்னென்னு சொன்னால், நீண்ட நாட்களாக இந்த பொருள் ஒன்று வளர்த்துக்கிட்டே இருக்கி மூடிக்கொண்டு. இது என்ன பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபைபர் போட் இன்ஜின் வந்து இருக்குது. இது என்ன பிரச்சனைன்றதை நம்ம சும்மா செக் பண்ண போகிறேன். அதாவது கலட்டி இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்குறதுக்காக இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். மேலுக்கு நீண்ட நாட்களாக வீடியோ போடல, கொஞ்சம் வேலை காரணமாக. இன்றைக்கி இதில் விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கி என்ன பிரச்சனை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நமக்கு இதை பற்றி விவரம் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன முயற்சி, இந்த முயற்சி எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். வாங்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு ஏதாவது நான் பேசுகிறது இது பிரச்சனைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். கழுவி அந்த பெட்ரோல் செல்லும் பகுதியை காப்லேட்டர் அந்த ஏரியாவை கழுவி அது என்ன பிரச்சனை, இது நல்ல டஸ்டெல்லாம் ஆக்கி இதெல்லாம் பார்ப்போம். என்ன பிரச்சனை இதிலெல்லாம் டஸ்ட்டு போயிடுச்சு பாப்புலரில், இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மிக புதுமையாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய பழுது இருக்காது என்பதை பற்றி நான் நினைக்கிறேன். வாங்க கலட்டி பார்ப்போம். இது என்னென்னு சொன்னால், சிறிதளவு பெட்ரோல் வச்சிருக்கிறேன். இந்த பெட்ரோல் எடுத்து சில டஸ்ட்டான ஏரியாவில் சும்மா அடித்து முதல் கழுவணும். என்னென்னு சொன்னால், அந்த டஸ்ட்டு வந்து அந்த நம்ம இது மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எதுக்குள்ளேயும் போய் விடக்கூடாது. அதை முதல் கழுவி காய விட வேண்டும். அப்போ நம்ம முதல் வந்து பெட்ரோலால் கழுவணும். பெட்ரோலால் அல்லது லாம்பு தெல்லால் இல்லாட்டி இதெல்லாம் பொருட்களால் கழுவுனா தான் இந்த டஸ்ட் அதெல்லாம் போகும். காரணம் என்னென்னு சொன்னால், தண்ணியும் எதுவும் போட்டு கழுவும் பட்சத்தில் இதுக்கு காப்லேட்டருக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிவிடும். நம்ம இதனால் கழுவுவோம். பெட்ரோல் போகிற ஊஃப்லர் பட்ட தெரிஞ்சு அதை கலட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். ஓஃப்லர்ன்னு சொல்லக்கூடாது, பெட்ரோல் போகிற பகுதி, அதாவது பெட்ரோலை இதுக்கு அனுப்பும் பகுதி, அதாவது அதில் பேர் வருதில்லை அந்த பகுதி வர்த்திக்காத கொஞ்சம் மிக டஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதில் கொஞ்சம் கலட்டி கழுவுவோம் என்ற இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைய நாள் இதை பற்றி கழுவி, அதாவது இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவதற்கு மட்டுமே இந்த வீடியோ. இதில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறேன். வாங்க இந்த கழுவிக்கு இதில் முதல் கட்டமாக ஆரம்பிப்போம். பெட்ரோல் ஃபீல்டர் பெட்ரோல் இந்த துண்டை தான் சொன்னேன். இதுதான் கல்வனம் டஸ்ட் பார்த்தீங்களா? சரி.
புல் பண்ணி இழுக்க முடியும். அதனால் இந்த பெட்ரோல் கோஸை பெட்ரோல் கோஸில் இருக்கிற இந்த துண்டை கலட்டி வச்சுட்டு மீண்டும் வாங்க அடுத்த வேலை என்னன்றதை உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் பம்ப் பண்ணி கொடுக்குறேன். இந்த பம்பில் இந்த பெட்ரோல் வரும். சரியா? அதை நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்காக பெட்ரோல் வந்துடும். இதற்கு தான் என்றால் இந்த பின்னில் வச்சு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் இந்த பகுதியாக வருதா என்பதை பற்றி பார்ப்பதற்காக இது சிறிய அடைப்பு மீண்டும் இந்த லொக்கை போட்டு தான் கொஞ்சம் நம்ம அங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபீல்டருக்கு இதுக்கும் வந்து சரியாக நாங்கள் போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் சரியாக நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தோம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். முதல் நம்ம இதில் இந்த ஃபீல்டரால் யூக்கில் பெட்ரோல் வருதா என்பதை பற்றி நம்ம அதை பண்ணி நோட் பண்ணி பார்க்க வேண்டும். பார்ப்போம். ஆமாம், ஆப்ரேட்டரில் செல்லுது, கலராகி வரும். அதுக்கு முதல் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜின் மூச்சை கொஞ்சம் பார்ப்போம். வாங்க. இந்த பகுதியை கலட்டி இதை கழுவி இதை மீண்டும் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் இந்த பார்ட்ஸ்லாம் கலட்டி கழுவினேன். இப்போ இதுக்கு நான் சின்ன ஒரு பெட்ரோல் அடித்து இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அதற்கு தேவையாக நாம் இந்த ஒரு பாஸ்கெட்டில் தண்ணி வேணும். ஏன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ரேடியேட்டர்ன்ற ஒரு மாடல் ஒன்று இருக்குது. ரேடியேட்டர் மாடல் எந்த இன்ஜின்லேயும் வந்து ரேடியேட்டர் இருக்கும். அப்போ என்னென்னு சொன்னால் இதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த அளவு வர வரைக்கும் ஒரு தண்ணி நிரப்பிய பகுதியாக இந்த மக்களில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி நம்ம வைக்கிறோம். வெட்டி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இந்த இன்ஜினை நம்ம சும்மா ரன் பண்ணும் பொழுது ஹீட்டாக என்ன சொன்னால் குறவு அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பழுதடையும். அதனால் நம்ம முதல் வந்து இந்த பக்கத்தில் தண்ணி நிரப்பி இதற்கு ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வேலை திட்டங்களை செய்வோம். முதல் நான் வைக்கிறேன், பாருங்கள் வாங்க. இப்போ வந்து தண்ணியில் நிரப்பியாச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் நிரப்பி ரெடி பண்ணி வச்சுக்கி பெட்ரோல் ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற வேலை இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ண உடனே காட்டுறேன் பாருங்கள். பின் கேமராவில் இப்போ நான் முக்கியமான தேவை இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது. பெட்ரோல் இன்ஜினோ எந்த இன்ஜினாலும் சரி, நம்ம கடலில் எந்த இன்ஜினாக இருந்தாலும் சரி, நம்ம ரேடியேட்டரில் தண்ணி இல்லைன்னா அதுக்கான பிரச்சனையை ஆரம்பிக்கும். அது இன்ஜின் ஹீட் ஆகி அதுக்குள்ளே இருக்கும் பொருட்களை வந்துலாம் சூடாகி
உடைந்து விடும், வெடித்து விடும். அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி நினைப்பீங்க பாருங்கள் கிண்டுற மாதிரி. சரி, ஸ்டார்ட் பண்ண ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் உங்களோட இப்போ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கீங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. எனக்கு ஒரு தெரியாத வேலை இது. இதை பற்றி எனக்கு ஒரு சொட்டு துளி கூட எனக்கு தெரியாது. இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் என்னமா என்று இந்த சின்ன முயற்சி இந்த நீண்ட நாட்களாக ஒரு 3 வருடமாக என் கண் பார்வையில் தெரிந்து கொண்டு தான் இருந்தது. இந்த இன்ஜின் இது வேலை செய்யலையா என்பதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீண்ட நாட்களாக எங்களது ரூமுக்கு மேலே வச்சுருந்தது. சரி, ஒரு 3 வருடமாக இது சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒரு ஃப்ரீயாக இருக்கும் பொழுதுன்னு சொல்லி இன்று நான் அதற்கான முயற்சி எடுத்தேன், சக்ஸஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கே நான் தேங்க்யூ சொல்கிறேன். என்னுடைய முயற்சி வெற்றி அடைந்து விட்டது. இதற்கான வேலை திட்டங்கள் சரியான முறையில் நடந்ததால் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னால் சரியாக செஞ்சால் அந்த விஷயம் எதுவும் வெற்றி அளிக்கும் என்பதில் இந்த ஒரு சான்று. அழகாக பாருங்கள், இவ்வளோ அழகாக தண்ணி பம்ப் பண்ணுது, எவ்வளோ விஷயங்கள் செய்யுது. வாங்க பின்ன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஜினை நான் கட்ட முயற்சியை நான் இணைக்கி இது இப்போ நல்லபடியாக வேலைஞ்சு கொண்டிருக்கேன். பேசுகிறது விளங்கான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன் என்ற ஒரு மன திருப்தியோடு நான் உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்வார் யானேஷ். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.